Hey guys, welcome back to my channel. So இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு அமேசிங்கான பியூட்டிஃபுல்லான பர்த்டே விஷஸ்க்கான வீடியோவை எப்படி விஎன் ஆப்பை யூஸ் பண்ணி எடிட் பண்ணுறதா இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு எடிட்டிங் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். தென் நீங்கள் இன்னும் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க் இருக்கு. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஎன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் வந்து 100% வந்து ஃப்ரீ தான். உங்களுக்கு வந்து Kinemaster மாதிரி எந்த விதமான வாட்டர் மார்க் லோகோ எதுவுமே வராது. ஸோ 100% வந்து ஃப்ரீ தான். நீங்கள் வந்து Play Storeலேருந்து டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ப்ளஸ் ஐக்கன் இருக்கும். அந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ டேரெக்டாகவே உங்களுடைய கேலரிக்குள்ளே போயிடும். உங்களுடைய கேலரிக்குள்ளே போனதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய இந்த லிரிக்ஸ் வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த லிரிக்ஸ் வீடியோவை ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஃபோட்டோன்ற செக்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே ஆள்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் யாரோட ஃபோட்டோஸ்லாம் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களோட ஃபோட்டோஸை எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணி ஃபோட்டோஸை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபோட்டோ லிரிக்ஸ் வீடியோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஆரோ மார்க் இருக்கும். அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். நெக்ஸ்ட் பேஜ் போனதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய லிரிக்ஸ் வீடியோ அண்ட் ஃபோட்டோ எல்லாமே வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆகிட்ட பிறகு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா டைம் லைனை ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு வந்து லாஸ்ட்டில் வச்சுடுங்க. லாஸ்ட்டில் வச்சதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே வந்து பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஆட் ஆகிருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜை டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டெலிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜை வந்து டெலிட் பண்ணிவிடுங்க. டெலிட் பண்ணதுக்கப்புறம் இப்போ டைம் லைனை மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ எல்லாமே டிஃபால்ட்டாகவே வந்து 3 செகண்ட்ஸ்க்கு வந்து ட்ராக் ஆகிருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக அந்த லிரிக்ஸ் வீடியோவுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஃபோட்டோவில் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா 1 செகண்ட்ஸ்க்கு வந்து சேஞ்ச் பண்ணிவிடுங்க. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ 1 செகண்ட்ஸ்க்கு வந்து ட்ராக் ஆகிடும். ட்ராக் ஆனதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆரோ மார்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஃபோட்டோக்கு மூவ் ஆகிடும். நெக்ஸ்ட் ஃபோட்டோக்கு மூவ் ஆனதுக்கப்புறம் அகைன் 3 செகண்ட் இருக்கும். நீங்கள் 1 செகண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிவிடுங்க. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அகைன் இந்த ஆரோ மார்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஃபோட்டோக்கு மூவ் ஆகிடும். நெக்ஸ்ட் ஃபோட்டோக்கு மூவ் ஆனதுக்கப்புறம் அகைன் 1 செகண்ட் இருக்கும். அந்த 1 செகண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதே போலவே நீங்கள் எத்தனை ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அத்தனை ஃபோட்டோ எல்லாத்தையுமே வந்து இந்த 1 செகண்ட்ஸ்க்கு வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோட்டோமே வந்து 1 செகண்ட்ஸ்க்கு வந்து சேஞ்ச் ஆகிறது நல்லாவே தெரியும். இப்போ வந்து ஃபோட்டோட ஸ்பேஸ் கிடைக்கிறதுக்கு உங்களுடைய 2 ஃபிங்கர் வச்சு இந்த மாதிரி வந்து டைம் லைனை ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோட ஸ்பேஸ்லாம் இந்த மாதிரி கிடைச்சிடும். இப்போ வந்து அந்த சாங்கோட பீட் மார்க் அது மாதிரி நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஃபோட்டோக்கான எஃபெக்டில் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இப்போ கரெக்டாக லிரிக்ஸ் வீடியோக்கு அடுத்துக்கூடிய ஃபோட்டோவில் மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஜூம் அவுட் 0:2 ஒரு எஃபெக்ட் இருக்கா. ஸோ இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் அகைன் இந்த ஆரோ மார்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் ஃபோட்டோக்கு மூவ் ஆகிடும். நெக்ஸ்ட் ஃபோட்டோக்கு மூவ் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஃபோட்டோக்கு எந்த ஃபோட்டோக்கான எஃபெக்ட்டுமே வந்து ஆட் பண்ணாதீங்க. அகைன் அடுத்த ஃபோட்டோக்கு வந்து மூவ் பண்ணிடுங்க. மூவ் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூம் அவுட் 0:2 ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் அகைன் இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் ஃபோட்டோக்கு மூவ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஃபோட்டோக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணாதீங்க. அகைன் அடுத்த ஃபோட்டோக்கு வந்து மூவ் பண்ணிடுங்க. மூவ் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து இந்த ஜூம் அவுட் 0:2 எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் அகைன் அடுத்த ஃபோட்டோக்கு வந்து மூவ் பண்ணிடுங்க. மூவ் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த ஃபோட்டோக்குலாம் எப்படி வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இப்போ கரெக்டாக இப்போ நம்ம ஒவ்வொரு ஃபோட்டோ வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணாமல் விட்டுருப்போம். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஃபோட்டோ எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பின்னுன்ற ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் ஃபோட்டோக்கு வந்து நம்ம ஃபோட்டோக்கான எஃபெக்ட் ஆட் பண்ணாத ஃபோட்டோக்கு வந்து மூவ் பண்ணிவிடுங்க. மூவ் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பின்னுன்ற எஃபெக்ட் வந்து இருக்கும். ஸோ அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு அகைன் இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் ஃபோட்டோக்கு வந்து மூவ் பண்ணிவிடுங்க. மூவ் பண்ணதுக்கப்புறம் அகைன் இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே போலவே நீங்கள் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கக்கூடிய எல்லா ஃபோட்டோக்குமே நாம சொன்ன மெத்தடில் கரெக்டாக வந்து ஃபோட்டோக்கான எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபோட்டோக்கான எஃபெக்ட்டில் ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஃபோட்டோக்கான எஃபெக்ட் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக எல்லா ஃபோட்டோக்குமே ஃபோட்டோக்கான எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ டைம் லைனை ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஃபோட்டோ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ ஸோ அங்கே டைம் லைனை மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ வீடியோன்ற செக்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே ஆள்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோவை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு அந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன்.
ஸோ இப்போ இந்த லிரிக்ஸ் வீடியோவை ஆட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த டெம்ப்ளேட் வீடியோ ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி செட் ஆகிடும். செட் ஆனதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு ஸ்க்ரீன்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பிளாக் ஸ்க்ரீன் வந்து ரிமூவ் ஆகிடும். ரிமூவ் ஆனதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை மட்டுமே கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்ட பிறகு அகைன் ஃபோட்டோ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ ஸோ அங்கே டைம்லைனை வச்சுட்டு அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஃபோட்டோன்ற செக்ஷன் வச்சுட்டு இப்போ பர்த்டே பேஜ் டெக்ஸ்ட் இமேஜை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த இமேஜுக்கான டவுன்லோட் லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பிஎன்ஜி இமேஜ் ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ஸோ அந்த அளவுக்கு லைட்டாக வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்த கீழே சென்டரில் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் டைம்லைன் மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டாக நீங்கள் இந்த ஐக்கானை கிளிக் வீடியோ டு எண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து வீடியோ எண்டு வரைக்குமே கரெக்டாக வந்து இந்த பர்த்டே பேஜ் டெக்ஸ்ட் இமேஜ் வந்து ஆட் ஆகிடும். ஸோ ஆட் ஆகிட்ட பிறகு பேக் வந்துருங்க. பேக் வந்த பிறகு டைம்லைனை ஃபஸ்ட்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஃபோட்டோன்ற செக்ஷன் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம வீடியோக்கான அவுட்லைன் இமேஜை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வீடியோக்கான அவுட்லைன் இமேஜ் இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து இந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணி வீடியோ டெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டு இப்போ பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு ஸ்க்ரீன்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துட்டு அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி மியூசிக்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு மை மியூசிக்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நான் கொடுத்துருக்க இந்த சாங்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஆடியோவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆடியோவை ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஓவராலாக ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக எல்லாமே வந்து ப்ராப்பராக ஆட் பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த ரெசல்யூஷன் வேணுமோ ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு இந்த பிட் ரேட்டை உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ஸோ அந்த அளவுக்கு மூவ் பண்ணி வச்சுட்டு சிங்கிள் டிக் இருக்கும். இந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணி இப்போ நீங்கள் எடிட் பண்ணக்கூடிய இந்த வீடியோவை உங்களுடைய கேலரிக்குள்ளே சேவ் பண்ணிக்கோங்க. இதே போல் வீடியோவை நீங்கள் அலைன்மோஷன் ஆப்பில் எடிட் பண்ண நினச்சிங்கன்னா நம்மளுடைய தமிழ் ஷாரன் எடிட்டிங் சேனலில் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். வேணுன்றவங்க நீங்களுமே இந்த மாதிரி வந்து அலைன்மோஷன் ஆப்பில் டிஃப்ரெண்ட்டாக வந்து எடிட் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. until then see you next video. Tata. Bye bye.